தலைப்பு செய்திகள். ஜூன் 15 முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனம். டிஜிட்டல் அடையாள அட்டை மோசடி, பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை. சங்கீத்சனின் பிணை மனு மீதான கட்டளைக்கு திகதி அறிவிப்பு. துப்பாக்கி குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவின் உடல் முழு அரச மரியாதையுடன் நல்லடக்கம். ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல். விரிவான செய்திகள். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பின் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 8, 9 மற்றும் 10 ஆகிய திகதிகளில் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நோய் பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்றை செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்தியர் நிபுணர் பிரசீலா சமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்வதாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ துரித அழைப்பிலக்கத்தை போன்ற தொலைபேசி இலக்கங்களிலிருந்து பொதுமக்களை தொடர்பு கொண்டு மின்னணு தேசிய அடையாள அட்டை அல்லது டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான பதிவுகளை மேற்கொள்வதாக கூறி சிலர் ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசடிகளுக்காக தங்களை திணைக்கள அதிகாரிகள் என போலியாக காட்டிக்கொள்ளும் நபர்கள் ஆகிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசாங்க இலச்சினையை பயன்படுத்தி ஒரு போலி கையடக்க தொலைபேசி செயலியை உருவாக்கியுள்ளதுடன் அதன் மூலம் டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என கூறி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை கோரி வருகின்றனர். மேலும் ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட போலி இணையதளத்தின் ஊடாகவும் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்று திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது மின்னணு தேசிய அடையாள அட்டைகளுக்கான எந்த ஒரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கோ அல்லது போலியான இணையதளங்களுக்கோ தங்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை வழங்க வேண்டாம் என்று ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சொல்லிசை கலைஞர் கணேசன் சங்கீத்சனின் பிணை மனு மீதான கட்டளை எதிர்வரும் 23ஆம் திகதி அறிவிக்கப்படும் என்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிணை மனு நேற்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டதாக சங்கீத்சன் சார்பில் மன்றின் முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கணேசன் சங்கீத்சனுக்கு பிணை வழங்குமாறு கோரியே குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் தொடர்பிலும் சங்கீர்த்தன் சார்பில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயர் நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு இன்று அல்லது எதிர்வரும் 15ஆம் அல்லது 16ஆம் திகதி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சங்கீர்த்தனின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கணேசன் சங்கீர்த்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவரின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கிலும் சர்வதேச நாடுகளிலும் கண்டனங்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்குள் இழுவை படகு மூலம் ஊடுருவி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தயாராகும் இந்திய மீனவர்களின் வருகையை தடுப்பதுடன் இலங்கை கடல் வளங்களை பாதுகாத்து தருமாறு இலங்கை அரசாங்கத்திடம் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையம் அவசர வேண்டுகோளினை முன்வைத்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையம் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் அனுப்பி வைத்துள்ளது.
குறித்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு மன்னாரில் இடம்பெற்றது. இதன்போது வடமாகாண கடற்தொழிலாளர்களின் இணையத்தின் செயலாளர் என்.எம். ஆலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், ஜூன் மாதம் 15ஆம் திகதி எதிர்பார்க்கப்படும் இலங்கை எல்லை கடற்பரப்பில் தமிழ்நாட்டின் இழுவை படகுகளால் மீண்டும் தொடங்கவிருக்கும் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள் குறித்து ஆழ்ந்த மற்றும் அவசரமான கவலையை வெளிப்படுத்துகின்றோம். பல ஆண்டுகளாக, குறிப்பாக சட்டவிரோத அடிமட்ட இழுவை மீன்பிடி முறைகள் சம்பந்தப்பட்ட இத்தகைய அழிவுகரமான ஊடுருவல்கள் இலங்கையின் கடல் சூழல் அமைப்புகளுக்கு கடுமையான மற்றும் சரி செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவை முக்கியமான கடலுணவு இருப்புக்களை குறைத்ததோடு, குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்கு கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வடக்கு மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஆலியல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிளன் எல்பின் தோட்டத்தின் கிளன் எல்பின் பிரிவில் உள்ள 24ஆம் இலக்கத்தொடர் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் காரணமாக 2 லயன் குடியிருப்புகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளன. குறித்த தீப்பரவலின் போது குறித்த 2 குடியிருப்புகளிலும் இருந்த சொத்துக்களும் பல முக்கிய ஆவணங்களும் தீக்கிரையாகியுள்ளன. ஒரு லயன் குடியிருப்பில் மூதாட்டியும் அவரது பேத்தியும் வசித்து வந்துள்ளதோடு, அடுத்த லயன் குடியிருப்பில் தோட்ட தொழிலாளி ஒருவர் தனியாக வசித்து வந்துள்ளார். தீப்பரவல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குடியிருப்புகளில் யாரும் இல்லாத காரணத்தால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளன. பாரதி ராஜா மறைவு செய்தி திரையுலகிலும் ரசிகர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திரைத்துறையினர், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நேற்று முன்தினம் இரவு சென்னையிலிருந்து சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு காட்ரோடு அருகேயுள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட பாரதி ராஜாவின் உடலுக்கு உறவினர்கள், ஊர்க்காரர்கள், ரசிகர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. காவல்துறையினர் அணிவகுத்து வந்து பாரதி ராஜா உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரச மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களாக திரைத்துறையினர், ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானில் உள்ள பல முக்கிய இராணுவ மற்றும் உட்கட்டமைப்பு இலக்குகள் மீது அமெரிக்க இராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே இருந்து வந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த தாக்குதல்களால் முற்றிலுமாக முறிந்துள்ளதாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கு ஈரான் தான் காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சமாதான பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பதற்காக ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும், பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அதிபர் ட்ரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவின் மத்திய கட்டளையகம் ஈரானுக்குள் சுய பாதுகாப்பு நடவடிக்கை என்ற பெயரில் குண்டுவீச்சை தொடங்கியுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ், கேஷ்ம் தீவு, மினாப் மற்றும் சிரிக் ஆகிய பகுதிகளில் உள்ள ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரேடார் நிலையங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் இது குறித்து கூறுகையில், ஈரான் பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்த முயல்கின்றது. அவர்கள் குண்டுகளில் மூலம் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்றால் நாங்களும் அதற்கு தயார் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1935 பொலிவியாவுக்கும் பராகுவேக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டு 3 ஆண்டுகள் போர் முடிவுக்கு வந்தது. 1967
கலப்பின திருமணங்களை தடை செய்யும் அனைத்து அமெரிக்க மாநிலங்களுக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானவை என ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1991 கொக்கட்டிச்சோலை படுகொலைகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் 65 தமிழர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 2003 தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்புக்கு தமிழக அரசு தடை விதித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.